அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு MD கனகாம்பாள் அவர்களின் தலைமையின் கீழ் நடக்கும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இருகாரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. கடவுள் வாழ்த்தை பாட ஜோதிடர் பரமேஸ்வரன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஓம் குருபியோ நமக. வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன் மாளுக்கு அறியோய் நீ, வேண்டி என்னை பணி கொண்டாய், வேண்டி நீ யாது அருள் செய்தாய், யானும் அதுவே வேண்டினல்லால், வேண்டும் பரிசு ஒன்று உண்டு எனில், அதுவும் உந்தன் விருப்பன்றோ. ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய், தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே, உருவாய் அருள்வாய் உலகாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் உருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நாடுடைய சிவனை போற்றி. நன்றியா, நன்றி நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் அனைத்து நிகழ்வுகளையும் அஸ்ட்ரோ பக்தி யூடியூப் சேனல் பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் மற்றும் கூடியிருக்கக்கூடிய அனைத்து ஜோதிடமார்களுக்கும் பயன்படும் வகையில் ஒவ்வொரு நாளும் ஜோதிட டிப்ஸ் ஒன்று வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்று ஜோதிட டிப்ஸை வழங்குபவர் மஞ்சுளா அசோக் ஃப்ரம் கரூர். அதாவது தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி நல்லா எழுதிக்கோங்க. தொழில் பாவகம். தொழில் பாவகம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய லக்னத்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் பாவகமாக வரும். ஸோ அந்த 10ஆம் பாவகமாக வரக்கூடியவர்கள் அவர்களுடைய தொழில் நிறுவனத்தில் எந்த விதமான சுவாமி படங்களை வைத்து வழிபடலாம் அப்படிங்கிறத இப்போ ஒரு டிப்ஸ் அவங்களுக்கு கொடுக்க போறேன். அதாவது மேஷம் அப்படிங்கிற அந்த ராசி 10ஆம் பாவகமாக இருக்கக்கூடிய இடம். 10ஆம் பாவகம் ஒரு எக்ஸாம்பிள சொன்னா, இப்ப கடக ராசி நம்ம எடுத்துக்கணும், கடக லக்னம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த கடக லக்னத்துக்கு 10ஆம் வீடு அப்படிங்கிறத மேஷமா வரும். சரிங்களா? அப்ப இந்த மேஷம் 10ஆம் வீடாக வரக்கூடியவர்கள் அவர்களுடைய தொழில் ஸ்தாபனங்களை என்ன செய்யலாம் அப்படின்னா, பழனி முருகன் ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய போட்டோவை வாங்கி அங்க மாட்டி நீங்க வழிபடலாம். அதே போல ரிஷபம் 10ஆம் பாவகமாக தொழில் ஸ்தாபம், அதாவது ரிஷம் 10னா அவருடைய லக்னம் உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருக்கும். ஆக இந்த 10ஆம் பாவகம் அப்படிங்கறத மட்டும் நான் வரிசையா வச்சு சொல்லிட்டு வரேன். மேஷம்ங்கிறது 10ஆம் வீடு கடகத்துக்கு. அவர்கள் பழனி முருகன், அதாவது ராஜ அலங்காரத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய படத்தை வச்சு வழிபடலாம். ரிஷபம் 10ஆம் பாவகமாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய தொழில் ஸ்தாபனங்கள்ல மகாலட்சுமி உருவப்படத்தை வைத்து வழிபடலாம். அடுத்ததாக பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது மிதுனமாக வரக்கூடியவர்கள் திருப்பதி ஏழுமலையானுடைய போட்டோவை வச்சு நீங்க வழிபடலாம். அடுத்து கடகம் 10ஆம் பாவகமாக வரக்கூடியவர்கள் தட்சிணாமூர்த்தியை அங்க போட்டோ வைத்து வழிபடலாம். அடுத்தது சிம்மம் அப்படின்னு 10ஆம் பாவம் வரக்கூடியவர்கள் லட்சுமி நரசிம்மரை அங்க தொழில் ஸ்தாபனங்களை வைத்து வழிபடலாம். கன்னி 10ஆம் பாவகமாக வரக்கூடியவர்கள் விநாயகர் படத்தை இல்லைன்னா மகாவிஷ்ணு லட்சுமி படத்தை வைத்து நீங்கள் வழிபடலாம். அடுத்ததாக துலாம் 10ஆம் வீடாக வரக்கூடியவர்கள் கால பைரவனுடைய படத்தை வைத்து வழிபடலாம். அடுத்து விருச்சிகம் 10ஆம் பாவகமாக வரக்கூடிய இந்த கும்ப லக்னக்காரர்கள் ஆகர்ஷ்ண பைரவர் படத்தை அவருடைய போட்டோவை வைத்து மாட்டி வழிபடலாம். தனுசு 10ஆம் பாவகமாக வரக்கூடியவர்கள் சிவன் சக்தி இருவருமாக இணைந்த சிவசக்தி படத்தை வைத்து நீங்கள் வழிபடலாம்.
10ஆம் பாவகம் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய மகரம். மகரம் 10ஆம் பாவம் வரக்கூடிய, அதாவது மேஷ ராசிக்கு, மேஷ லக்னத்துக்கு 10ஆம் பாவகம் வரக்கூடிய மகரத்துக்கு என்ன பண்ணா, அந்த கையெடுத்து கும்பிடக்கூடிய, அந்த பறக்கக்கூடிய அந்த நிலையில எல்லாம் இருக்கக்கூடாது, கையெடுத்து கும்பிடக்கூடிய ஆஞ்சநேயர் போட்டோவை வச்சு நீங்க வழிபடலாம். அதே போல 11ஆம் பாவகம், அதாவது 11ஆம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கும்பம் வந்து தொழில் ஸ்தாபனமாக வரக்கூடிய இடம். அந்த வீட்டுக்காரங்களுக்கு, இந்த ராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை வைத்து வழிபடலாம். அடுத்தது மீனம் 10ஆம் பாவகமாக வரக்கூடியவர்கள் சித்தர்கள் படம், அவர்கள் சித்தர்கள் படத்தை வந்து 18 சித்தர்களில் அவர்களுக்கு பிடித்தமான சித்தர்களை வைத்து வழிபடலாம். மெயினாக சொல்ல போனால் அகத்தியரை வைத்து வழிபடுவது இன்னும் சிறப்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்ட பொறுத்து. இது இந்த பிரகாரம் வைத்து நீங்கள் வழிபடும் போது உங்கள் தொழில் ஸ்தாபனம் தொழில் விருத்தி அடையும் என்று சித்தர்கள் உடைய வாக்காக இருக்கிறது. அதை நீங்கள் வழிபட்டு பயனடைமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக வரவேற்புரை. நம்முடைய ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு ஜோதிட குருமார்கள் நம்மிடையே வந்து வருகை புரிந்து தங்களுக்கான தங்கள் பயணம் செய்யக்கூடிய இந்த ஜோதிட துறையில் தாங்கள் பெற்ற அனுபவங்களையும் எந்த துறைகள் அவர்கள் பயணிக்கிறார்களோ அதுல வந்து பாத்தீங்கன்னா தங்களுடைய சாகித்யம், தங்களுடைய அனுபவங்கள், அதுல இருக்கக்கூடிய நுணுக்கங்கள், சுற்றமங்கள் போன்றவற்றை வந்து நம்மிடையே வந்து பகிர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா திருச்செங்கோட்டை சேர்ந்த ஜோதிடர் ஆர் பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து வருகை புரிந்திருக்கிறார். அதாவது ஒரு பேரை சொல்லணும் போதே பார்க்கும்போது என்ன சொல்லலாம் அப்படின்னா வேந்தர் டிவி புகழ் பெற்றவர். அப்படி வேந்தர் டிவில வந்து ஒரு புகழ் பெற்ற ஒரு ஜோதிட ஆசிரியர் அப்படிங்கிறவர் தான் இந்த ஐயா பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து இன்று நம்மிடையே வந்து வருகை புரிந்து திருமண பொருத்தத்திற்குள்ள இருக்கக்கூடிய சூட்சமங்களை பற்றி நம்முடைய விரிவாக பேச வந்திருக்கிறார். இவர் வந்து தன்னுடைய சிறப்புரையை ஆற்றுவதற்கு முன்பாக அவரை பற்றி ஒரு சிறு குறிப்புகளை இங்கே பதிவிடுகிறேன். இவரது தாயார் தன்னம்மாள் அம்மா அவர்கள், இவரது தந்தையார் ராமசாமி ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் தன்னுடைய ஜோதிட பயணத்தை வந்து பாத்தீங்கன்னா குருமார்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் திரு ஆதித்ய குருஜி மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து குருமார்களிடம் பாத்தீங்கன்னா இவர் வந்து பயின்றிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் தன்னுடைய ஜோதிட கலையை வந்து 2014 முதல் வந்து இவர் வந்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அது மட்டுமல்லாது அதாவது நம்ம தமிழ்நாட்டிலே பெரிய பெரிய இடங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்னை ஆகட்டும், மதுரை ஆகட்டும், கோயம்புத்தூர், திருச்சி, ஈரோடு, இனிமேல் பெரிய பெரிய சேலம், பெரிய பெரிய இடங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஜோதிட துறையில இருக்கக்கூடிய பகுதியில இருக்கக்கூடிய அந்த இடங்களெல்லாம் போய் தன்னுடைய ஜோதிட கலையை வந்து இவர் பயன்படுத்திருக்கிறார். அப்படின்னா இவர் என்ன மாரி கலைகள்லாம் படிச்சிருக்காருன்னு அந்த கலைகளையும் பாக்குறோம். அப்படின்னா இவர் படித்திருக்கிறதுல பாத்தீங்கன்னா பாரம்பரிய ஜோதிடம், பிருகுநந்தி நாடி, ஈஸ்வர நாடி, அஷ்டமங்கல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், அதாவது டேலி என்ற ஒரு வகையான ஒரு ஜோதிட கலை. அடுத்தது வந்து சித்தாந்தம், நட்சத்திர சித்தாந்தம் என்றது படிச்சிருக்காரு, பாகை முறை. ஸோ இது மாரி பல அந்த ஜோதிடத்திலேயே இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளையுமே இவர் வந்து முடித்திருக்கிறார் அப்படின்றது மாதிரி சொல்லலாம். ஸோ இத்தனை கலைகளை இவர் அறிந்தவர் மட்டும் அல்லாது தன்னுடைய ஜோதிட பயணத்தை நாமக்கல் வந்து இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டில் வெற்றிவேல் ஜோதிடாலயம் என நிறுவி அதன் மூலமாக தன்னுடைய ஜோதிட சேவையை வந்து நடத்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னதான் பொருத்தம் பார்த்து செய்தாலுமே ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஏதேனும் ஒரு வாழ்க்கையில வந்து இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற போது பிரச்சனைகள் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துது. அது ஏன் வருது, எப்படி வருது அப்படிங்கிறது தெரியாத வண்ணமாகவே இருக்குது. ஸோ அந்த வகையில வந்து ஐயா மூலம் நமக்கு வந்து அதை வந்து நிவர்த்தி பண்ணிக்க கூடிய அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். ஏன்னா ஐயா இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா இந்த திருமண பொருத்தத்தின் சூட்சமங்கள் என்ற தலைப்பில் தான் வந்து ஐயா பேச வந்து வருகை புரிந்திருக்கிறார். ஸோ அத்தகைய சிறப்பு வாய்ந்த வேந்தர் டிவி புகழ் ஜோதிட ஆசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாகவும் மற்றும் இங்கு குழுமி இருக்கும் அனைவர் சார்பாகவும் வருக வருக என வரவேற்று தங்களுடைய சிறப்புரை ஆற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா நீங்க பேசலாம். நன்றி மேடம். கேக்குதுங்களா? கேக்குது பேசுங்க. எனக்கு ஒரு 1 வீக்கா கொஞ்சம் கோல்டுங்க மேடம். குரல் வந்து கொஞ்சம் சரியில்லை. சரிங்களா? அதனால ஒன்றும் பொருட்படுத்திக்க வேண்டாம். சரிங்களா? அனைவருக்கும் வணக்கம்.
இன்று அதாவது 3 ஏப்ரல் 3ஆம் தேதி 2026ல இன்றைக்கு வந்து நம்ம தேசிய மகளிர் ஜோதிட கூட்டு அமைப்பின் சார்பாக நடத்தும் இந்த ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வு நான் இன்னைக்கு தான் பார்த்தேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புல வந்து மேடம் மஞ்சுளா மேடம் தாங்க மேடம் உங்க பேரு? ஆமா சார். ஆமா. மஞ்சுளா மேடம் வந்து என்ன வந்து கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி கேட்டாங்க. உண்மையாலுமே அவங்க வந்து ரொம்ப அதாவது ஜோதிடத்துக்கு பொருத்தமானவங்க தான். சரிங்களா? அது மாதிரி இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்வு இன்றைக்கு வந்து 93வது நாள் அப்படின்ட்டு இன்னைக்கு நாம அந்த நிகழ்வு. அது எனக்கு என்ன ஒரு பங்களிப்புனா, இந்த திருமணம் பொருத்தம் பார்ப்பதில் சூட்சமங்கள் அப்படின்ட்டு ஒரு தலைப்பு. இப்ப நாம இன்னைக்கு தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பினுடைய தேசிய தலைவர் திருமதி அஸ்ட்ரோ ஏஎம்பி அப்படின்னா என்னங்க மேடம்? மேடம் ஏஎம்பின்னு போட்டிருக்காங்க. அம்பாசிடர்னு சொல்லுவாங்க. அம்பாசிடர். அம்பாசிடர். ஓ அம்பாசிடர். ஓகே. அஸ்ட்ரோ அம்பாசிடர் எம்டி கனகாம்பாள் மேடம் அவர்களுக்கும் மற்றும் இந்த தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் தலைவருமான திருமதி மஞ்சுளா அஸ்ட்ரோ மேடம் கரூர் அவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்த இவர்களுக்கும் மற்றும் இந்த திருமண பொருத்த சூட்ச வகுப்பில் கலந்து கொண்ட அத்துணை ஜோதிட குருமார்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னுடைய பெயர் வந்து ஏற்கனவே வந்து மேடம் சொன்னது போல நான் வந்து திருச்செங்கோடுங்க. என் பேர் பழனிசாமி. அறிமுகத்துல வந்து என்னை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. என்னுடைய வரலாறு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. என்னுடைய வரலாறு, என்னுடைய வாழ்க்கை சம்பவங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஜோதிடத்துல என்னென்ன அனுபவங்கள் இருக்கு என்பதை வந்து உங்களுக்கு முன்னாடி அறிமுகம் செய்து வைத்தார்கள். அதனால இன்னைக்கு நாம நேரடியா வந்து திருமண பொருத்தம் எப்படி பார்ப்பது அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு விளக்க உரை. அது உங்களோட வந்து நீங்க ஏற்கனவே தெரியும் திருமணம் பொருத்தம் பார்ப்பது எப்படி என்பது உங்கள் அனைவருக்கும் நமக்கு அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் எனக்கு தெரிந்தது உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொள்கிறேன் தவிர போறேன். ஹலோ ஐயா, ஒளிவில் இருக்கும் மற்றவர்கள் தயவு செய்து மியூட் போட்டுக் கொள்ளவும். ஐயா சொல்லக்கூடிய கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். மியூட் போட்டுக் கொள்ளுங்கள். தயவு செய்து மேடம் சொன்னது போல இந்த சூட்சம வகுப்பில் வந்து அதாவது வந்து வேற நாய்ஸ் வரக்கூடாதுங்க இடையில. சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் கவனம் சிதறலாகி போயிடும். எனக்கே வந்து ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் ஆச்சுன்னா எனக்கே சில ஃப்ளோ வந்து கட் ஆயிடும். என்ன சொல்ல வர்றோமோ எனக்கு கொடுக்குற இந்த ஒரு பாக்கியம், இந்த டைம் வந்து உங்களுக்கு கூட பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்த பாக்கியத்தை அமைத்து கொடுத்த திருமதி மஞ்சுளா மேடத்துக்கு தான் மேலும் நான் நன்றி சொல்லணும். 2-3 முறை கேட்டாங்க, என்னால வர முடியல. கிளைண்ட் வந்து நிறைய இருந்ததுனால பார்க்க முடியல. இப்போ இன்னைக்கு கூட கிளைண்ட் வந்து பார்த்துட்டு நான் 5:45 வரையில வந்து கிளைண்ட் பார்த்துட்டு அதுக்கு பிற்பாடுதான் எந்த ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லாம என்னுடைய அனுபவத்துல என்ன வருதோ அதை வந்து நான் சொல்லாம நான் வந்திருக்கேன். இப்பதான் பார்த்துங்க மேடம், 6 மணிக்கு தான் நான் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணினேன். அதனால வந்து இந்த 1 மணி நேரத்துல எனக்கு என்ன தெரியுமோ, என்னிடம் ஒளிவு மறைவு இல்லை. நான் எப்பவுமே எந்த கூட்டத்துக்கு போனாலும் எனக்கு என்ன நான் கற்றுக்கொண்ட விஷயங்கள் ஜோதிடத்தில் அத்தனையும் எனக்குள்ள ரகசியம் இருக்காது. அது எந்த தலைப்பாக இருந்தாலும் சரி, ரகசியம் இருக்காது. அதனால வந்து எனக்கு தெரிஞ்சது நான் வந்து உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்படி பார்க்கும்போது திருமண பொருத்தம் என்பது அந்த காலத்துல வந்து திருமணம் செஞ்சிருப்பாங்க. எல்லா வழிமுறைகள் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது நடைமுறை பொருத்தங்கள். நாம் இப்ப பார்க்கறதெல்லாம் வந்து சூட்சமங்கள், சூழ்ச்சிகள் அடங்கிய திருமணமாகத்தான் இருக்கு. அது என்னன்னா சூழ்ச்சியல் நிறைந்த திருமணங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம குறிக்கூடிய இன்னொன்னு சொல்ல வர என்னன்னா, நம்ம திருமணம் பார்க்கும்போது நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தட்சணை வந்து உண்மையாலுமே நம்ம இதுக்கு வந்து நம்ம பார்க்கணுமா, திருமணம் பொருத்தம் பார்த்து கொடுக்க வேண்டுமா என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது.
வருகிற வாடிக்கையாளர் என்ன பண்றாங்கன்னா, ஒரு திருமணம் பார்ப்பதற்கு, பொருத்தம் பார்ப்பதற்கு 50 ரூபாய் கொடுக்குறாங்க, 100 ரூபாய் கொடுக்குறாங்க. சில பேர் வந்து ஆன்லைன்ல பாக்குறவங்க ஏமாத்திட்டும் போயிடுறாங்க. அப்படி எப்படி நாம வந்து சரியானபடி உங்களை வந்து நாம் மேட்ச் பண்ணி தர முடியும்? நமக்கு நாம் ஏனென்றால் நாம் இதை நம்பி இருக்கின்றோம். நம்ம குடும்பம், நம்முடைய மனைவி, நம்முடைய குழந்தைகள் எல்லாமே வந்து இந்த ஜோதிடத்தை நம்பி இருக்கின்றது. இப்ப நான் முழுக்க முழுக்க நான் ஜோதிடத்தை நம்பித்தான் இருக்கின்றேன். நான் வந்து தொழில்முறை ஜோதிடர். சரிங்களா? அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு 10 ஜாதகம் கூட்டு வராங்க. ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு, ஒரு பொருத்தம் பார்ப்பதற்கு ஒரு 200 ரூபாய் குறைஞ்சபட்சம் பிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு 10 ஜாதகம் கொண்டு வந்தா ஒரு 2000. ஏன்னா ஒரு பொருத்தம் பார்ப்பதற்கு ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரம் ஆகின்றது. அரை மணி நேரம் பார்த்தா தான் பொருத்தம் நல்லா பார்க்க முடியும். அப்ப இவங்க அவசரப்பட்டுக்கிட்டு பணத்தை தட்சணை கொடுக்காம ஒரு 100 ரூபா 50 ரூபா கொடுத்துட்டு ஒட்ட வச்சுட்டு போனாங்கன்னா நாம சரியானபடி பொருத்தம் பார்க்க முடியுமா? எல்லாமே பார்க்க முடியாது. என்ன பண்ணுவோம்னா, அந்த செல்லுல பார்த்துட்டு நட்சத்திர பொருத்தங்கள் மட்டும் பார்த்துட்டு 10க்கு 8, 10க்கு 9, 10க்கு 6, நல்ல பொருத்தங்கள் ஒரு 5 பொருத்தங்கள் இருக்கின்றதா, தின பொருத்தம், கன பொருத்தம், மகேந்திர பொருத்தம், அப்படி நிறைய இருக்கு. ஸ்திரீலிங்க பொருத்தம், அதே மாதிரி யோனி, வசிய பொருத்தம், இப்படி எல்லாம் 10 பொருத்தங்கள் இருக்கின்றது. சரி, 10ல 8 இருந்தால் போதும், 10ல 7 இருந்தால் போதும், 10ல 6 இருந்தால் போதும், 10ல 5 இருந்தால் போதும் என்று நாம் குறித்து கொடுக்கின்றோம். அதுக்கு நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுப்பதில்லை மக்கள். சோ நாம் அதனாலதான் பார்த்துட்டு, சரி போ, சிவன் போக்கு, சித்தன் போக்கு, சிவன் போக்கு, அவனவன் தலையில வந்து என்ன விதிப்பயன் இருக்கின்றதோ அதை அனுபவித்து போகட்டும் அப்படின்ட்டு நாம் அப்படித்தான் பண்றோம். ஓப்பனா நான் சொல்ல போறேன். ஏன்னா நமக்கு உரிய தட்சணை கொடுத்தால் நாம் நீட்டாக, நிதானமாக, எந்த ஒரு குறைபாடு இல்லாமல், விவாகரத்து இல்லாமல், கணவன் மனைவியில் ஆதர்ச தம்பதிகள் போல நாம் சேர்த்து வைப்போம். சரிங்களா? அதனால நம்மளை வந்து மகிழ்விக்க போறதில்லை. யாரு மகிழ்ச்சி படுத்த போறதில்லை யாருங்க? அந்த வாடிக்கையாளர். ஸோ நாமளும் நம்ம சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் நாமளும் அது மாதிரி செய்கின்றோம். நாம் எல்லாம் தசாபுத்தி பார்க்கின்றோம், மேலோட்டமாக பார்க்கின்றோம். சரி, அதனால வந்து சில பொருத்தங்கள் பார்ப்பதும் சில விவாகரத்துக்குள்ள ஆகின்றது, இடையில் நின்று விடுகின்றது. சரி, பொருத்தம் பார்க்கின்றோம். ஆனா நம்ம ஜோசியத்துல, நம்ம ஜோதிடர்கள் நம்மிடம் யாராவது திருமண முகூர்த்தம் குறித்து தாருங்கள் என்று முறையாக கேட்கின்றார்களா? அதுவும் இல்லை. இப்ப திருமணத்துல வந்து அதாவது பிறப்பு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, அல்லது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் 2ஆம் இடமோ 7ஆம் இடமோ, அல்லது வந்து எந்த பாவங்களும் கெட்டிருந்தாலும் கூட, அல்லது வந்து சுக்கிரன் செவ்வாய் கெட்டிருந்தாலும் கூட, அது திருமண முகூர்த்த காலத்தில் அந்த முகூர்த்த லக்னம், முகூர்த்த லக்னாதிபதி, அதே போல முகூர்த்த 7ஆம் அதிபதி இவர்கள் வந்து நல்ல நிலையில் இருந்தால் கண்டிப்பாக திருமணத்திற்கு பின் அவர்கள் வந்து நல்ல வாழ்க்கை ஒற்றுமையுடன் வாழக்கூடிய அமைப்பு வந்து ஏற்படுத்தும். இப்படி பிறக்கும் போது ஒரு கோச்சார கிரகங்கள் வைத்து நாம் பலன் சொல்கின்றோமோ, அதே போல திருமணத்துக்கு பின் அன்றைய நாள் இருந்து அவருடைய வாழ்க்கை வந்து துவக்கமாகின்றது. அதை வைத்து நாம் அந்த கோச்சார கிரகங்களை வைத்து நாம் பலன் சொன்னால் அந்த வாழ்க்கையில வந்து ரொம்ப செல்வ செழிப்பாக ஒற்றுமையுடன் கணவன் மனைவி வந்து இருப்பாங்க, குழந்தை பாக்கியத்தோட இருப்பாங்க. ஆனா நம்மிடம் வந்து பொருத்தம் பார்ப்பதற்கு வருகின்றார்கள், முகூர்த்த லக்னம் குறிப்பதற்கு, முகூர்த்த நேரம் குறிப்பதற்கு நம்மிடம் வருவதில்லை. அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு காலண்டர்ல பார்த்து, ஒரு தேதி பார்த்து குறிச்சிட்டு, இல்லைன்னா பிரஸ்ல வந்து பத்திரிகை அடிக்கக்கூடிய அந்த பிரஸ்ல அச்சகத்துல போய் அவரே பஞ்சாங்கம் வச்சிருக்காரு. இவங்க தாராபலன் பார்க்கறது இல்லை, இவங்க லக்னம் வந்து முகூர்த்த லக்னம் சரியா அப்படின்னு பார்க்கறது இல்லை, முகூர்த்த லக்னாதிபதி எப்படி இருப்பார் என்று பார்ப்பதில்லை, முகூர்த்த லக்னத்திற்கு 7ஆம் அதிபதி எப்படி இருப்பார் என்று பார்ப்பதில்லை. நம்ம ஜோதிடர்கள் கூட அந்த முகூர்த்த லக்னம் சரியாக குறித்து கொடுக்க தெரிவதில்லை. பொதுவா நாம் பேசுறோம், பிடிக்கிறோம், ஆனா முகூர்த்த லக்னம் வந்து குறிக்கணும், எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து நம்ம ஜோதிடர்களே நாம் வந்து அதை வந்து ஒரு கேர் பண்ணிக்கிறது இல்லை. அதுக்கு ஏன்னா ஒரு முழுமையான அங்கீகாரம் இல்லை. நமக்கு உழைப்புக்கேற்ற, ஏற்கனவே சொன்னது போல உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. அதனால நாம் வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்லை. சரிங்களா? ஆனா முகூர்த்த லக்னம் என்பது ஒரு உன்னதமான ஒரு லக்னம். இப்ப அன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன். 2015 வந்து ஒரு நான் படிக்கும்போது, ஒரு சிறு விளக்கம். 2015 நான் படிக்கும்போது எனக்கு ஒரு ஜாதகம். காலையில் திருமணம், மாலையில் விவாகரத்து. காலையில் திருமணம், மாலையில் விவாகரத்து.
அப்படின்ட்டு ஒரு ஜாதகம். இப்ப காலையில வந்து என்னன்னா, அன்னைக்கு என்ன தேதினா 4/6/2015, 4/6/2015 அன்று காலை 6 to 7க்கு வந்து முகூர்த்த லக்னம் குறித்து கொடுத்திருக்கின்றார்கள். அல்லது வந்து குறித்தார்களோ அல்லது இவர்களை குறித்துக் கொண்டார்களோ அது தெரியவில்லை. மொத்தத்தில் 4/6/2015 காலை 6 to 7 திருமண முகூர்த்தம் தேதி, அதாவது நாள், நேரம், முகூர்த்த லக்னம். அப்ப எப்பவுமே அது வந்து வியாழக்கிழமை வருகின்றது. 4/6/2015 வியாழக்கிழமை வருகின்றது. அப்ப வியாழக்கிழமை காலையில் 6 to 7 என்பது யமகண்ட நேரம். ஆனா அந்த யமகண்ட நேரத்தில் எப்படித்தான் வந்து அந்த அந்த முகூர்த்த நேரம் குறித்தார்களோ தெரியவில்லை. காலையில் திருமணம், மாலையில் விவாகரத்து. இது வந்து உண்மையில் நடந்தது. இது வந்து நான் சொல்வது வந்து ஏதோ கற்பனையில் நிகழ்ந்த நிகழ்வு அல்ல. அதனால எந்த அளவுக்கு நாம் பொருத்தம் பார்க்கின்றோமோ அந்த அளவுக்கு வந்து திருமண முகூர்த்தம் அந்த நாளை குறித்து கொடுக்க வேண்டும். புஷ்கர நவாம்சம் வருவது போல குறித்து கொடுக்க வேண்டும். முகூர்த்த லக்னாதிபதியும் முகூர்த்த 7ஆம் அதிபதியும் ஒன்றாக இருப்பது போல் குறித்து கொடுக்கப்பட வேண்டும். அவர்கள் வந்து ஒரு திரிகோணத்திலேயோ அல்லது வந்து ஏதாவது கேந்திர ஸ்தானங்களில் இருப்பது போல குறித்து கொடுத்தால் அவர்கள் வந்து கணவன் மனைவி ஒற்றுமையில் வாழ்வார்கள். சரி, அது அடுத்த டாபிக். முகூர்த்த லக்னம் குறிப்பது எப்படி என்று மேடம் வந்து வாய்ப்பு கொடுத்தால் அதை நாம சொல்ல தயாராக இருக்கின்றோம். சரிங்களா? ஏன்னா ஜோதிடருக்கே சில பேர் தெரிவதில்லை, முகூர்த்த லக்னம் எப்படி குறிப்பது என்பது தெரிவதில்லை. அதனால வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தால் நாம் அதையும் சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். சரி, அடுத்து திருமண பொருத்தம். திருமணம் எதற்கு செய்வது என்றால், திருமணம் வந்து ஒரு சந்ததி விருத்திக்காகத்தான் நாம் திருமணம் செய்கின்றோம். ஒரு முன்பின் தெரியாத ஒரு ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களை இணைக்கும் போது அவருடைய ஆணுடைய சந்ததி, பெண் சந்ததி அல்ல, ஆணுடைய சந்ததி விருத்திக்காக நாம் திருமணம் செய்து வைக்கின்றோம். இது சந்ததி விருத்தி என்பது ஆண்களுக்கு, மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விலங்குகளுக்கும் உண்டு, பறவைகளுக்கும் உண்டு. அதே போல எல்லா ஜீவராசிகளுக்கும் சந்ததி விருத்தி என்பது உண்டு. இதுல வந்து நாம் ஆறறிவு படைத்ததனால் நாம் இந்த திருமண பொருத்தம் பார்த்து இணைகின்றார்கள் அல்லது இணைவு செய்கின்றோம். சரிங்களா? இது எதுக்கென்றால், இது ஆண் பெண் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது ஆண் பெண் ஒற்றுமைக்காக நாம் பார்க்கின்றோம். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கப்பட வேண்டும், வாழ்நாள் முழுவதும் ஒற்றுமையாக இருக்கணும். அதே போல ஆண் பெண் சேர்க்கை என்பது வம்ச விருத்திக்காக நாம் அந்த திருமண பொருத்தம் பார்க்கின்றோம். கணவன் மனைவி நீண்ட நாள் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்ற நல் எண்ணத்தில் நாம் திருமண பொருத்தம் பார்க்கின்றோம். அதே போல இந்த ஒற்றுமை இருந்தாலும் பத்தாது, வம்ச விருத்தி இருந்தாலும் பத்தாது, அதே போல ஆரோக்கியமாக இருந்தாலும் பத்தாது. ஆனால் பொருளாதாரத்திலையும் அந்த குடும்பம் வந்து நல்ல நிறைவு செய்ய வேண்டும். அப்படின்னா தனம், குடும்பம் என்று சொல்லக்கூடியது வந்து ரொம்ப நிறைவு செய்யப்பட வேண்டும். அப்பத்தான் வந்து அவர்களுக்கு அந்த பாசம், பண்பு, அன்பு எல்லாமே இருக்கும். அதே போல இந்த சொந்த பந்தங்கள், உறவினர்களிடத்தில் வந்து இணைந்து செயல்பட வேண்டும். ஆணாக இருந்தாலும் சரி பெண் வீட்டில், பெண்ணாக இருந்தாலும் ஆண் வீட்டில் வந்து உறவுகளிடத்தில் அல்லது சொந்த பந்தங்களிடத்தில் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். இதுதான் வந்து இதுவே மனிதனுடைய வாழ்க்கையின் தத்துவம். அதனால இதற்காகத்தான் நாம் இந்த தசவித 10 பொருத்தங்கள் வந்து நம்ம பார்க்கின்றோம். இப்படி பார்க்கும்போது ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு ஆணுக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு திருமண யோகம் அல்லது திருமண பாக்கியம் அப்படின்ட்டு நாம சொல்றோம். அதே போல இந்த 7ஆம் இடம், 2ஆம் இடம் திருமணத்தை தரும் அப்படின்ட்டு சொல்றோம். 5ஆம் இடம் என்பது புத்திர யோகம், புத்திர பாக்கியம், திருமண யோகம், அப்புறம் புத்திர பாக்கியம், அப்புறம் பொருளாதார யோகம், அப்புறம் ஆரோக்கியம். இதையெல்லாம் வந்து நம்ம தனித்தனியா வந்து நாம பார்க்கணும். அதாவது திருமணம் எப்படி இருக்கு, லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, அதே போல லக்னாதிபதியும் குடும்பாதிபதியும் எப்படி, அதாவது 7ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதியும் எப்படி இருக்கார் என்பதை பார்க்கப்படணும். அதே போல புத்திர பாக்கியம், குழந்தைகள் வந்து வம்ச விருத்திக்காக பார்க்கணும். அப்ப 5ஆம் இடமும் அல்லது வந்து குருவும் எப்படி உள்ளார்கள் ஒரு ஜாதகத்தில் அப்படின்ட்டு பார்க்கணும். ஆணாக இருந்தால் 3ஆம் இடத்தை பார்க்கணும், 5ஆம் இடத்தை பார்க்கப்பட வேண்டும்.
பெண்ணாக இருந்தால் 9ஆம் இடத்தை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா பெண்ணுடைய ஜாதகத்தில் 9ஆம் இடம் என்பது கர்ப்பஸ்தானம். கர்ப்பத்தை வந்து தாங்கக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கு இருக்கின்றதா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்தாக ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம். 4ஆம் இடத்தையும் சுகஸ்தானம் என்று உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்க வேண்டும். 6ஆம் இடத்தையும் பார்க்கணும். அப்படி வந்து பார்க்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஸ்தானத்தையும் வந்து நம்ம தனித்தனியாக ஆய்வு செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கணும். ஆய்வு செய்யும். அடுத்தது நாம ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு 10 பொருத்தங்கள் தெரியும். நீங்க வந்து செல்லுல போட்டீங்கன்னா 10 பொருத்தம் வந்துடும். அதுக்கு நான் அந்த டாபிக்குள்ளே நான் நுழையல. சரிங்களா? எப்பவுமே வழக்கம் போல பார்த்து கொள்ளுங்க. நான் ஏதாவது ஒரு புதுமையான விஷயம் வந்து சொல்றதுக்கு தான் இந்த வகுப்பு. அதனால வந்து அந்த 10 பொருத்தங்கள் பக்கம் நான் போக போவது இல்லை. அதனால நீங்கள் வழக்கம் போல் பார்த்து கொள்ளுங்க. நான் சில முக்கிய டிப்ஸ் மட்டும் நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ ஒரு ஆணுக்கு ஐயா மீட் பண்ணுங்க தயவு செய்து. ஒரு ஜாதகத்தை இணைக்கும் பொழுது, ஒரு ஜாதகம், ஆண் ஜாதகம், ஒரு பெண் ஜாதகத்தை இணைக்கும் போது அதுதான் ஒரு ஜோடி. ஒரு ஜோடியை வந்து இணைக்கும் போது ஒருவருக்கு ஆணாக இருந்தால் ஃபர்ஸ்ட் வந்து ஆணாக இருந்தால் ஆண் யோனியாக இருக்கப்பட வேண்டும். பெண்ணாக இருந்தால் பெண் யோனியாக இருப்பது சிறப்பு. ஆண் யோனிக்கு பெண் யோனியாகவும், அதாவது ஆணுக்கு வந்து பெண் யோனியாகவும் பெண்ணுக்கு ஆண் யோனியாகவும் மாறுபட்டு இருந்தால் அது சிறப்பை தராது. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு யோனி அப்படின்ட்டு ஒரு நம்ம அந்த பஞ்சாங்கத்துல வந்து இருக்கின்றது. அதை பார்க்கும்போது நாம வந்து பார்த்து சொல்லணும். எப்படின்னா இப்ப அஸ்வினி நட்சத்திரம், இப்ப அஸ்வினி வந்து ஒரு ஆண் அஸ்வினியாக எடுத்துக்கொண்டால் அது யோனி வந்து ஆண் குதிரை. அப்ப ஆண் யோனி. போக்கோ M6 எத்தனை தடவை சொல்றது? மியூட்டும் போட மாட்டேங்கிறீங்க, நீங்களும் பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. அதுக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல்ல. போக்கோ M6 மியூட் போடுங்க. அதாவது ஒரு ஆண், இப்போ நம்ம யோனியை பொறுத்து பார்க்கிறோம். யோனி பொறுத்து பார்க்கும்போது இப்ப ஆணுக்கு வந்து உதாரணமா ஆண் ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினியாக இருந்தால் அது வந்து ஆண் குதிரை அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். பெண் வந்து பரணியாக இருக்கட்டும், எடுத்துக்கொள்ளும் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பெண் வந்து பரணி ஜென்ம நட்சத்திரம், அது வந்து ஆண் யானை. சோ ஆணுக்கு வந்து ஆண் யோனியாகவும் பெண்ணுக்கு வந்து ஆண் யோனியாகவும் வருகின்றது. சோ இதை இணைக்கலாமா? ஆனா நம்ம என்ன சொல்றோம், அதாவது வந்து பெண்ணுக்கு வந்து நட்சத்திரத்துக்கு முன் நட்சத்திரம் ஆண் நட்சத்திரமாக இருந்தால் இணைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரூல் இருக்கு. அதாவது பெண்ணுடைய நட்சத்திரத்திற்கு நான் பார்ப்பது எல்லாமே பொருத்தம் பார்ப்பதற்கு பெண் நட்சத்திரம் முதலே பார்க்கின்றோம். ஆனால் பெண் நட்சத்திரம் பரணியாக இருந்து ஆண் நட்சத்திரம் வந்து அஸ்வினியாக இருந்தால் 27வது நட்சத்திரம், இது வணங்கத்தக்க நட்சத்திரம் என்று நாம் சொல்கின்றோம். ஆனால் யோனி வைத்து பார்க்கும்போது அது வந்து பெண் வந்து ஆண் யானை யோனியாகவும் ஆண் வந்து ஆண் குதிரை யோனியாக வருவதால் இதை வந்து இணைக்கக்கூடாது என்று ஜோதிட சாஸ்திரம் வந்து சொல்லுகின்றது. சோ அப்படி வந்து இணைக்கக்கூடாது. ஆண் யோனியாக இருக்கப்பட வேண்டும், பெண் யோனியாக இருந்தால் ரொம்ப சிறப்பு. அப்படி வந்து நாம பார்த்துதான் இணைக்கணும். சரிங்களா? அது மாதிரி அதே போல ஒவ்வொரு லக்கணத்திற்கும் ஃபர்ஸ்ட் லக்கணம் பார்க்கணும். லக்கணம் எப்படி இருக்குது என்பது பார்க்கணும். இப்ப நாம பார்ப்பதெல்லாம் வந்து பெண் லக்கணம் முதலே நாம் பார்க்கணும். பெண் லக்கணம், ஆண் லக்கணமும் பெண் லக்கணமும் ஒன்றுக்கொன்று சஷ்டாசகமாக இருக்கக்கூடாது, 6-8ஆக இருக்கக்கூடாது. முதல் விதி. லக்கணத்திலிருந்து ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் என்னன்னா பெண்ணுடைய லக்கணத்திற்கும் ஆணுடைய லக்கணம் 6-8ஆக இருக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக இப்ப பெண் லக்கணம் கடக லக்கணமாக இருந்து
ஆண் லக்னம் கும்ப லக்னமாக இருந்தால் இணைக்கக்கூடாது. அது சஷ்டாசகம் அப்படின்ட்டு. லக்னம் என்பது உயிர். பொதுவா சில லக்னங்களை இணைக்கக்கூடாது. பெரும்பாலும் சில லக்னங்களை இணைக்கக்கூடாது. அது பொதுவான விதிகள் இருக்கின்றது. சரிங்களா? அது என்னன்னா, சிம்ம லக்னத்திற்கு கும்ப லக்னம் இணைக்கக்கூடாது. எந்த ஒரு ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் லக்னமாக இருந்தாலும் சரி, ஆண் லக்னமாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்னத்திற்கு கும்ப லக்னம் இணைக்கக்கூடாது. ராசி அப்படித்தான். அதாவது சிம்ம ராசியும் கும்ப ராசியும் இணைக்கக்கூடாது. அதே போல கன்னி லக்னத்திற்கும் விருச்சக லக்னத்தையும் இணைக்கக்கூடாது. கன்னி லக்னம் பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு விருச்சக லக்னமாக இருந்தால் கண்டிப்பாக இணைக்கக்கூடாது. அப்புறம் பெண் விருச்சக லக்னமாக இருந்தால் ஆண் கும்ப லக்னமாக இருந்தாலும் இணைக்கக்கூடாது. ஏன்னா கும்ப லக்னம் என்பது ஒரு மர்ம, இது என்னன்னா ரகசிய வீடு. கும்ப லக்னம் என்பது ரகசிய வீடு. இது விருச்சக லக்னம், விருச்சக ராசி, விருச்சக லக்னம் என்பது மர்ம வீடு. சோ ஆண் ஒரு பெண்ணிடமும் ரகசியம் இருக்கும். விருச்சக லக்னமா இருந்து பெண் விருச்சக லக்னமாக இருந்து ஆண் கும்ப லக்னமாக இருந்தால் இணைக்கக்கூடாது என்று சொல்வதற்கு இது விளக்கம். ஏன்னா ரெண்டுமே மர்மங்கள் அடங்கிய அந்த ராசி, மர்ம ராசிகள். அது குடம், கும்பம் என்பது குடம். அப்ப கும்பத்துல அந்த குடத்துல உள்ள என்ன இருக்கு என்பது நமக்கு தெரியாது. விருச்சக ராசி என்னன்னா அது ஒரு லாக்கர், இருட்டறை. அந்த இருட்டுல என்ன இருக்கு என்பது யாருக்குமே தெரியாது. அதனால சில சூட்சமங்கள் இருக்கின்றது. சோ இதையெல்லாம் நாம மைண்ட்ல வச்சுக்கிட்டு இதை ஜென்ரலா எடுத்து பார்க்கும்போது நாம இதையெல்லாம் சேர்த்தலாமா சேர்க்கக்கூடாதா என்பதை நாம் பார்த்து அதை முடிவு செய்து கொள்ள வேண்டும். லக்னம் எந்த ஒரு லக்னத்துக்கும் பெண் லக்னத்திலிருந்து ஆண் லக்னம் 6-8 இருக்கக்கூடாது. இப்போ மேசமாக இருந்தால் பெண் லக்னம் மேசமாக இருந்தால் ஆண் லக்னம் இங்க கன்னியாக இருக்கக்கூடாது. இது சஷ்டாசனம். அது போல நாம எடுத்துக்கிறோம். 2வது ரூல் என்னன்னா, லக்னாதிபதி இருப்பாங்க இல்லைங்களா, லக்னாதிபதிகளும் ஒன்றுக்கொன்று சஷ்டாசகமா இருக்கக்கூடாது. லக்னாதிபதி ஆண் லக்னாதிபதியும் பெண் லக்னாதிபதியும் ஒன்றுக்கொன்று சஷ்டாசகமாக இருக்கக்கூடாது. 6-8 இருக்கக்கூடாது. ஒண்ணு லக்னம் இருக்கக்கூடாது, அடுத்து லக்னாதிபதி இருக்கக்கூடாது, அடுத்து ராசிகளும் இருக்கக்கூடாது. ராசிகளும் ஒன்றுக்கொன்று 6-8 இருக்கக்கூடாது. ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். சோ உடலும் ஒன்றுக்கொன்று 6-8 இருக்கக்கூடாது. அதே போல ராசி அதிபதிகளும் 6-8 இருக்கக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு மேலோட்டமா பார்த்தாவே தெரிஞ்சுக்கலாம். அடுத்து என்னன்னா, இப்ப லக்னத்தை பார்த்துக்கிட்டோம், அடுத்து லக்னாதிபதியை பார்த்தோம், 3வதாக ராசியை பார்த்தோம், ராசி அதிபதிகளை பார்த்தோம். அடுத்ததாக 7ஆம் அதிபதியை நாம் பார்க்கணும். 7ஆம் அதிபதி இருவருடைய 7ஆம் அதிபதி எப்படி உள்ளார்கள் என்பதை நாம் பார்க்கணும். ஒன்றுக்கொன்று சஷ்டாசகம் இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, அதை பார்க்கணும். ஒன்றுக்கொன்று நாம் சஷ்டாசகத்தை நாம் பார்க்கணும். சரிங்களா? அதுபோல அது மட்டும் இல்லாம இப்போ கலஸ்திர காரகர் என்று சொல்லக்கூடிய, திருமண காரகர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன் இவர்களும் 6-8 இருக்கக்கூடாது. லக்னமும் 6-8 இருக்கக்கூடாது, லக்னாதிபதியும் 6-8 இருக்கக்கூடாது, ராசியும் 6-8 இருக்கக்கூடாது, ராசி அதிபதிகளும் 6-8 இருக்கக்கூடாது. அதே போல 7ஆம் அதிபதியும் 2 7ஆம் அதிபதிகளும் 6-8 இருக்கக்கூடாது. அடுத்து கலத்திர காரகர் என்று சொல்லக்கூடிய செவ்வாயும் சுக்கிரனும் 6-8 இவர்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நாம் முதல் பார்த்த உடனே நாம் நாம் முடிவு செய்து கொள்ளலாம் இதெல்லாம் பொருந்தாது அப்படின்ட்டு. அடுத்தது என்னன்னா, இப்போ இந்த சஷ்டாசகம் அப்படின்னு சொல்றது என்னன்னா, இப்ப ரிஷப லக்னம் அல்லது ரிஷப ராசி, அதே போல துலாம் ராசி, இது ரெண்டுமே சஷ்டாசகம்.
துலாம் ராசியும் ரிஷப ராசியும் ஒன்றுக்கொன்று 6, 8. இதை சேர்த்தலாமா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வந்து ஒரு யாரோ கேட்கிறாங்க. அல்லது வந்து மேச ராசி அல்லது விருச்சிக ராசி அல்லது மேச லக்னம் அல்லது விருச்சிக லக்னம் 6, 8 வருகின்றது, இதை சேர்த்தலாமா அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. எல்லாத்துக்கும் அந்த கேள்வி வந்து கண்டிப்பாக இருக்கும். இந்த மேச ராசி லக்னம், அதாவது வந்து ஆண் லக்னமாக இருந்து பெண் லக்னம் விருச்சிக ராசியாக இருந்தால் இது வந்து ஒரு விதி விலக்கு. ஐயா சரியா கேட்கலீங்க ஐயா. ஐயா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகி வருது. செவ்வாய், விருச்சிக ராசியுடைய அதிபதியும் செவ்வாய். கேட்கலீங்களா மேடம்? இப்ப கேட்கலீங்களா? இப்ப கேக்குது. கொஞ்சம் விட்டு விட்டு வந்து மாதிரி இப்ப கேக்குது ஐயா. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் 2 செகண்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் விட்டு நேரம் வருதுங்களா? இல்ல இப்பதான் இப்ப கேக்குதுங்களா மேடம்? சரியா கேக்குது? இப்ப கேக்குது சார், கேக்குது. நெட் ப்ராப்ளம் கொடுத்தாங்க. கேக்குது. சரி, ஓகே. சரி. அதனால இது வந்து மேச லக்னம் பெண்ணாக இருந்து ரிஷப விருச்சிக லக்னம் ஆணாக இருந்தாலும் சரி வந்து ஓகே, இதை வந்து சேர்க்கலாம். ஏன்னா 2 அதிபதிகளும் ஒரே 2 ராசிகளுக்கும் ஒரே அதிபதி என்பதால் அவர்களுக்குள் சிறு சிறு சங்கடங்கள் வரும், ஆனா பிரிவினை வந்து வராது. அதே போல இருந்து ஆண் வந்து துலாம் லக்னமாக இருந்தால் இதுவும் 6, 8. சோ அதனால வந்து ரெண்டுமே சுக்கிரன் வீடு, அதிபதி வந்து சுக்கிரன். சோ இவர்களையும் வந்து நாம சேர்த்தினால் இணைத்தால் கண்டிப்பாக பிரிவினை வந்து வராது. ஏன்னா வந்து சுக்கிரன் வந்து 2 ராசிகளுக்கும் அதிபதி ஒருவரே. ஆனா இவர்களுக்குள் மன சங்கடங்கள் வரும் மேடம். அதாவதுங்க இப்ப உதாரணமாக மேச லக்னம் பெண் லக்னமாக எடுத்துக்கொண்டால், ஆண் லக்னம் விருச்சிக லக்னமாக எடுத்துக்கொண்டால் 6, 8 வருகின்றது. சோ இதை சேர்த்தலாமா அல்லது சேர்த்தக்கூடாது என்பது சந்தேகம் வரும். ஏன்னா எந்த லக்னத்திற்கும் 6, 8 லக்னம் வந்து நாம் இணைக்கக்கூடாது என்று நாம் சொல். விருச்சிக ராசிக்கும் அல்லது மேச லக்னத்திற்கும் விருச்சிக லக்னத்திற்கும் அந்த அதிபதி ஒருவரே. அதனால வந்து நாம அந்த மேச லக்னம் விருச்சிக லக்னத்தை வந்து நாம் இணைக்கலாம், அவர்களுக்கு பிரிவினை வந்து வராது. அதே போல ரிஷப லக்னத்திற்கும் ஆணுடைய ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி அல்லது வந்து பெண் ரிஷப லக்னமாக இருந்தாலும் சரி அல்லது ஆண் வந்து துலாம் லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த இருவரையும் நாம் இணைத்தால் பிரிவினை வந்து வராது. ஏன்னா சுக்கிரனே வந்து 2 வீடுகளுக்கும் அதிபதி ஒருவரே சுக்கிரனே. அதனால வந்து பிரிவினை வந்து வராது. அப்படி வந்து நாம இணைக்கணும், சரிங்களா? அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நாம் பார்ப்பது வந்து ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுங்க. சரி, இப்போ லக்னாதிபதி வந்து பார்த்தோம். நட்சத்திரங்கள் பார்க்கணும் அல்லவா? நட்சத்திரங்கள் வந்து பார்க்கும்போது பொதுவா இந்த பெண் நட்சத்திரத்திலிருந்து 14 நட்சத்திரங்களுக்கு மேல் ஆண் நட்சத்திரம் இருந்தால் அமைந்தால் சிறப்பு. இது ஜெனரல் ரூல், இது எல்லாத்துக்குமே தெரியும். இதுல வந்து தாராபலன் பார்க்கணும். தாராபலன் பார்க்கும்போது பெண் நட்சத்திரத்திலிருந்து 1, 3, 5, 7 இந்த நட்சத்திரங்கள் வந்து இணைக்க கூடாது என்று சொல்றோம். மேடம் சொல்லுங்கய்யா, கேக்குது. நட்சத்திரம் வந்து தாராபலன் பார்க்கணும். கேக்குதுங்களா? 1, 3, 5, 7 இந்த நட்சத்திரங்கள் வந்து இணைக்க கூடாது என்று நாம் எல்லாருக்கும் தெரியும். ஜென்ம நட்சத்திரம் வந்து இணைக்க கூடாது என்று. ஏன் ஜென்ம நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் இணைக்க கூடாது என்றால், அது வந்து இப்ப சித்திரையும் மிருக சீரிசம் இணைத்தால் ஒரே ரஜ்ஜாக வருகின்றது. அது வந்து தலை சார்ந்து, அதாவது தலை
தலையை சார்ந்து அவர்களுக்கு ஏதாவது உடல் கோளாறு ஏற்பட்டால், உடல்நலை குறைவு ஏற்பட்டால், இருவருக்கும் ஒரே சமயத்துல வந்து தலைவலி வரும், தலை சார்ந்த வியாதி வரும். சோ அதனால 2 பேருமே கணவன் மனைவி 2 பேருமே வீட்டில் வந்து அவதிப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால யாரோ ஒருத்தர் உடல்நிலை பாதிக்கப்பட்டால், கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ பாதிக்கப்பட்டால், யாரோ ஒரு உடல் நலம் நன்றாக இருந்தால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு எளிதாக இருக்கும். அதனாலதான் நாம் வந்து இந்த ரஜ்ஜு இல்லாத வயிறு ரஜ்ஜாக இருந்தாலும் சரி, அல்லது தொடை ரஜ்ஜாக இருந்தாலும் சரி, கண்ட ரஜ்ஜாக இருந்தாலும் சரி, அல்லது பாத ரஜ்ஜாக எதுவாக இருந்தாலும் சரி, ஒரே ரஜ்ஜை நாம் இணைப்பதில்லை. இதுதான் தாற்பயம். ஒவ்வொரு ரஜ்ஜுக்கும் அவருடைய உள் அர்த்தங்கள் வந்து இருக்கின்றது. அதனால ஒரு ஒரு பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் 1, 3, 5, 7 மற்றும் 22 இணைக்கக்கூடாது. ஐயா மன்னிக்கணும் அப்படின்னு நாம சொல்றோம். ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா 3வது நட்சத்திரம் மட்டும் தவிர்த்துட்டு அவருடைய ஜென்மம், திரிஜென்மம், அந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து இணைக்கிறாங்க. அதாவது வந்து 3வது நட்சத்திரம் மேடம் மேடம் சொல்லுங்க. ஐயா இன்னொரு முறை சொல்லுங்க, கேட்காம இல்ல மேடம் சொல்லுங்க ஐயா. கொஞ்சம் வாய்ஸ் விட்டு விட்டு வருது ஐயா, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பெண் நட்சத்திரம் முதல் ஜென்ம நட்சத்திரம் முதல் 1, 3, 5, 7 நட்சத்திரங்கள் வந்து இணைக்கக்கூடாது. மற்றும் 22வது நட்சத்திரம் இணைக்கக்கூடாது. ஓகே சரிங்களா? 1, 3, 5, 7 22வது 22 என்பது வதை வைநாசிகம். சோ இணைக்கக்கூடாது. ஆனா ஒரு சிலர் வந்து 3வது நட்சத்திரம் இணைக்கின்றார்கள், 5வது நட்சத்திரம் இணைக்கின்றார்கள் ஒரு சிலர் ஜோதிடர். ஆனா 7வது நட்சத்திரம் வந்து முழுமையாக தவிர்க்க வேண்டும். 7, 22 வதை வைநாசிகம். இதை தவிர்ப்பது நல்லது மேடம். சரிங்களா? அது மாதிரி வந்து இருக்கு. அதே போல ஒரு ஜாதகத்தில் வந்து லக்னம் வந்து 6, 8 இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம். ராசி வந்து 6, 8 இருக்கக்கூடாது என்று சொன்னோம். அதே போல 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் ஒரு பெண் ஜாதகத்தில் 2ஆம் இடமும் கெட்டு 7ஆம் இடமும் கெட்டால் வரக்கூடிய ஆண் ஜாதகத்தில் 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் பலமாக இருக்குமாறு பொருத்தி கொள்வது ரொம்ப சிறப்பு. அதாவது ஒரு பெண் ஜாதகத்துல 2ஆம் இடம் கெட்டு போயிருக்கிறது அப்படின்னா பாவ கிரகங்கள் இருந்தால் செவ்வாய், சூரியன், ராகு, கேதுக்கள், அல்லது 6, 8, 12 அதிபதிகள், அல்லது 2ஆம் இடத்தில் மாந்தி, 2ல் பாதகாதிபதி இருந்து, அதே போல 7ஆம் இடத்தில் வந்து என்னன்னா 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, சூரியன் இருந்தாலும் சரி, அல்லது 7ஆம் இடத்தில் வந்து சனி, ராகு, கேதுக்கள் இருந்தாலும், அல்லது செவ்வாய், அதாவது 7ஆம் இடத்தில் மாந்தி இருந்தாலும் இது 2, 7 கெட்டு விட்டதாக அர்த்தம். அது போல இருக்கின்ற அந்த ஜாதகத்தில் வரக்கூடிய ஆண் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் சுப கோள்கள் இருப்பது போல் அல்லது 2ஆம் அதிபதி பலம் பெற்றால் நிச்சயமாக அந்த ஜாதகத்தை வந்து நாம் இணைக்கலாம். அதாவது பெண் ஜாதகம் வீக்கா இருந்தாலும் ஆண் ஜாதகம் வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி இணைத்தால் கண்டிப்பாக அவர்கள் வந்து நல்ல ஒற்றுமையோடு வாழ்வார்கள். ஒன்றோடு ஒன்றோடு இணக்கமாக வாழக்கூடிய அமைப்பு வந்து அவருக்கு உண்டு. சரிங்களா? அதே போல 7ஆம் அதிபதி இப்போ வாய்ஸ் ரொம்ப பிரேக் ஆகுதுயா. 7ஆம் அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் ஐயா முதல்ல இருந்து சொல்லுங்க, ஒண்ணுமே கேக்குதுங்களா மேடம்? கேக்கலையா? அதாவது இப்ப பெண் ஜாதகத்தில் அதாவது என்னன்னா இந்த பெண் ஜாதகத்தில் 2ல் பாவர் இருந்து ஆண் ஜாதகத்துல அது மாதிரி இருக்க கூடாதுன்னு சொன்னீங்களா? அது வரைக்கும் கேட்டது, அதுக்கப்புறம் கேட்கல ஐயா. சரி,
அதே போல இப்ப 2ஆம் இடம் வந்து குடும்பம். ம். குடும்ப உறுப்பினர் வருகை, புதிய உறுப்பினர் வருகை என்று சொல்லக்கூடிய அமைப்பு 2ஆம் இடம். அப்ப 2ஆம் இடத்துல வந்து பாவ கிரகங்கள், அதாவது சூரியன், செவ்வாய், ராகு, கேதுக்கள் மற்றும் தேய்பிறை சந்திரன் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சனி, ராகு, கேதுக்கள் மற்றும் தேய்பிறை சந்திரன் இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துல மாந்தி இருக்கக்கூடாதுங்க. சோ ஒரு பெண் ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருந்தால் ஆண் ஜாதகத்தில் 2ஆம் இடத்தில் சுபக்கோள்களாக இருக்குமாறு பொருத்தணும். சுபக்கோள்னா யார் யாரு? இப்ப குரு, புதன், சுக்கிரன், அதே போல வளர்பிறை சந்திரன் அல்லது குரு பார்வை அல்லது 2ஆம் அதிபதி பலம் பெற்றது போல் ஆட்சி, உச்சம் அல்லது வந்து வர்க்கோத்தமம் அல்லது புஷ்கர நவாம்சத்தில் இருப்பது போல நாம் பொருத்தணும். பொருத்தினா சிறப்பா இருப்பாங்க, அந்த வாழ்க்கை வந்து நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி 7ஆம் இடத்தை நாம் எடுத்துக்கொள்ளணும். 7ஆம் இடம் என்பது என்னன்னா திருமண வாழ்க்கை. சோ கணவன் மனைவி சேரக்கூடிய இடம் 7ஆம் இடம். அதுல பாவக்கோள்கள் வந்து இருக்கக்கூடாது. பாவக்கோள்கள் என்னென்ன? ஏற்கனவே நாம் 2ஆம் இடத்துல சொன்னது போல செவ்வாய், சூரியன், சனி பகவான், ராகு, கேதுக்கள், 7ஆம் இடத்தில் மாந்தி வந்து இருக்கக்கூடாது. இப்படி எல்லாம் நாம அந்த இருந்ததுன்னா வரக்கூடிய அந்த ஆண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் சுபக்கோள்கள் அல்லது சுபக்கோள்களுடைய பார்வை உள்ளது போல நாம் சேர்த்தனோம்னா நல்ல வாழ்க்கை வந்து ஒன்றாக பயணிப்பார்கள். எந்தவித குறையும் இல்லாமல் அவர்கள் வந்து ரொம்ப நீண்ட காலமாக அவர்கள் வந்து கணவன் மனைவியாக ஒற்றுமையாக இருப்பார்கள். சரிங்களா? அது மாதிரி வந்து நாம சேர்த்திக்கணும். சரி, இப்போ ஒரு வந்து என்னன்னா இப்ப எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ ஓரளவுக்கு வந்து பார்த்துட்டோம். இப்போ என்னன்னா இன்னொரு டிப்ஸ் நான் சொல்றேன். அதை வந்து நீங்க நல்ல முறையில பயன்படுத்தி நீங்க பொருத்தம் பாருங்க. இது வந்து டிப்ஸ். பொருத்தம் பார்ப்பதற்கு எளிய ஒரு சூட்சமங்கள். ஒருத்தருடைய லக்னாதிபதி. மேடம் கேக்குதுங்களா? மேடம் கேக்குதுயா, டவர் கேக்குது. வருதுன்னு சொல்றாங்க. அதான் ஆமா, கேக்குதுங்களா? அதாவது கொஞ்சம் இப்ப கேக்குது. ஓகே, வீடியோ ஆஃப் பண்ணிட்டா கூட நல்லா கேக்குங்க ஐயா. அப்படிங்களா? வீடியோ ஆஃப் பண்ணிட்டுங்களா? ஆஃப் பண்ணிட்டு பாருங்க. பார்ப்போம். சரி, அதாவது இப்பயும் அப்படிதான் வருது. பெண் ஜாதகத்தில் கேக்குதுங்களா மேடம்? கேக்குதுங்க. மேடம் இப்ப பேசுங்க, கொஞ்சம் கேக்குதுங்களா? 2 நிமிஷம். கேக்குது ஐயா, கேக்குது, பேசுங்க. அதாவது பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி இருப்பார் இல்லைங்களா? இப்ப கேக்குதுங்களா? கேக்குது, ஒரு நல்லாவே பெண் கேக்குது. ஜாதகத்தில் சரி, ஒரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் அந்த 7ஆம் அதிபதி பெண் ஜாதகத்தில் உள்ள 7ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் 5, 9 இருப்பது ரொம்ப சிறப்பு. மேடம் ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. அதாவது என்ன சொன்னீங்கன்னா, பெண் ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் 5ஆம் இடம் இல்லைன்னா 9 இருப்பது சிறப்பு. சிறப்பு. ஓகேங்களா? அடுத்தது அதே போல ஆண் 7ஆம் அதிபதி அது அப்படியே ரிவர்ஸுங்க. ஆணினுடைய 7ஆம் அதிபதி பெண்ணுடைய 5, 9 இருப்பது சிறப்பு. ஓகே, சரிங்களா? அதே போல இப்போ பெண்ணுக்கு வந்து குரு இருப்பார் இல்லைங்களா? பெண்ணுடைய குரு ஆணுடைய குருவுக்கு வந்து 1, 5, 9 அல்லது 4, 7, 10 இருப்பது சிறப்பு. சொல்லுங்கய்யா. சரிங்களா? அதாவது பெண்ணுடைய குரு ஆண் ஜாதகத்தில் குருவிற்கு திரிகோணங்களில் அல்லது வந்து கேந்திரங்களில் இருப்பது சிறப்பு மேடம். சிறப்பு. ஓகே சார். ஓகே, சிறப்பு. சரிங்களா? இது வந்து 2வது ஒரு விதி.
அடுத்ததாக பெண்ணுடைய சூரியன் இருப்பார் பார்த்தீங்களா, சூரியன். ஆமா ஐயா. பெண்ணுடைய சூரியனுக்கு ஆணுடைய குரு பார்வை இருப்பது சிறப்பு. பெண்ணினுடைய சூரியனுக்கு ஆணுடைய குரு பார்வை இருப்பது சிறப்பு. அது 5ஆம் பார்வையாக இருக்கலாம், 7ஆம் பார்வையாக இருக்கலாம், அல்லது 9ஆம் பார்வையாக கூட இருக்கலாம். இருந்தால் நிச்சயமாக எந்தவித தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்கள் வந்து பாதிப்பு தராது. அதாவது இப்ப ஆணுடைய சூரியன், பெண்ணுடைய சூரியனை ஆணின் குரு, ஆண் ஜாதகத்தில் குரு 5, 7, 9ஆம் பார்வையாக பார்ப்பது சிறப்பு. சரிங்களா? புரியுதுங்களா? மறுபடியும் வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். பிரேக் ஆகுது. பெண்ணுடைய சூரியனுக்கு ஆணுடைய குரு பார்வை இருப்பது சிறப்புங்க மேடம். சிறப்பு. ஓகே சார். ஓகே. அதே போல பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடம் அல்லது 8ஆம் அதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும். ஒரு பெண் ஜாதகத்தில் 8ஆம் இடம் அல்லது 8ஆம் அதிபதி ஆட்சி, உச்சம், வர்க்கோத்தமம் இருப்பது சிறப்பு. ஏன்னா 8ஆம் இடம் வந்து பெண்களுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானம். மாங்கல்ய ஸ்தானம். ஓகே சார். ஓகேங்களா மேடம்? ஓகே சார். ஓகே. 8ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். அதே போல பெண்ணுடைய 8ஆம் அதிபதியும் ஆணினுடைய 8ஆம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று 6, 8, 12 பாதகம் இப்படி இருக்கக்கூடாது மேடம். கேக்குதுங்கய்யா, கேக்குது, சொல்லுங்க. அதாவது வந்து ஆணுடைய 8ஆம் அதிபதியும் பெண்ணுடைய 8ஆம் அதிபதி அல்லது பெண்ணுடைய 8ஆம் அதிபதியும் ஆணுடைய 8ஆம் அதிபதியும் ஒன்றுக்கொன்று 6, 8, 12 பாதகம், அஸ்தங்கம் இதுல எல்லாம் வந்து சிக்கிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா பெண்ணுக்கு வந்து மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடம் என்பது இருவரும் இணையக்கூடிய அந்த இடம். சோ 2 பேருமே பாதிக்கப்படக்கூடாது. சரிங்களா? அதே போல இருவருக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சூரியனும் சந்திரனும் 6, 8 இருக்கக்கூடாது. ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, இருவருக்கும் சூரியன் என்ற இடத்திற்கு சந்திரன் வந்து 6, 8 இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே போல சூரியன் வந்து ஒரு இருவர் ஜாதகத்திலும் 7ல் சூரியனோ செவ்வாயை சேர்ப்பது சிறப்பை தராது. 7ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் இருப்பது வந்து சிறப்பை தராது. ஓகேங்களா? அதே போல 7ஆம் இடத்தில் அது ஆணாக இருந்தாலும் சரி, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, 7ல் சந்திரன் இருப்பது போல் சேர்க்கக்கூடாது. 7ல் சந்திரன் இருப்பது போல் சேர்க்கக்கூடாது. லக்னத்துக்கு 7ல் சந்திரன். பெண்ணுக்கு வந்து லக்னத்துக்கு உதாரணமா இப்போ மிதுன லக்னம் அப்படின்ட்டு நாம எடுத்துக்கிட்டோம்னா 7ஆம் இடத்துல வந்து தனுசுல வந்து சந்திரன் வந்து இருக்கக்கூடாது மேடம். அதே போல ஆணுக்கு தனுசு லக்னமா இருந்து மிதுனத்துல வந்து 7ஆம் இடம் என்றது மிதுனத்துல வந்து சந்திரன் வந்து இருக்கக்கூடாது. இரண்டுக்கும் வந்து நம்ம சேர்க்கக்கூடாது. 7ஆம் இடத்துல வந்து சனி பகவான் இருந்தாலும் திருமணம் வந்து தாமதமாகுமே தவிர, ஆனா திருமணத்தின் மூலியமா பிரச்சனை வராது மேடம். 7ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது அது வந்து திக்பலம் இருந்தாலும் திருமணம் தாமதமாகுமே தவிர அவர் மூலியமாக பிரச்சனை வந்து வராது. ஆனால் 7ல் சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கையை வந்து சிறப்பை தராது. மன வாழ்க்கையை வந்து சிறப்பா இருக்காது. 2வது திருமணத்துக்கு உண்டான வழி வகையை வந்து அந்த 7ஆம் இடத்தை சந்திரன் செய்துவிடும். சந்திரன் என்பது அவமானம்.
சோ 7ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் கண்டிப்பாக திருமண வாழ்க்கையில் ஒரு அவமானத்தை சந்திக்காமல் யாரும் இருக்க மாட்டார்கள். சிறப்பு அதனால சார். பெரிய ஒரு பாதிப்பு வந்து சந்திரன் வந்து 7ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பு அல்ல. அதே போல அல்ல. இருவருக்கும் 7ஆம் இடத்தில் சந்திரனை இருக்குமாறு சேர்த்துவது அது பெரிய ஆபத்து. ஓகே. அது மாதிரி சேர்க்க கூடாது மேடம். ஓகே சார். அதே போல இப்ப நாம ஒரு ஜாதகத்தில் இப்ப பெண் என்றால் கணவர், பெண் ஜாதகத்தில் கணவர் செவ்வாய், அதே ராசியில் ஒரு ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக நாம் சேர்க்கலாம். அது எந்த 12 ராசிகளில் எங்கிருந்தாலும் செவ்வாய் பெண் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம். அதே ராசியில் ஆண் ஜாதகத்தில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக சேர்க்கலாம். இப்ப உதாரணமாக இப்ப மீன லக்னம் எடுத்துக்கொண்டால், இப்ப மீன லக்னத்தை எடுத்துக்கிட்டோம்னா இப்ப 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து இருக்குதுன்னு வச்சுக்காங்க. அப்ப 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்காங்க. ஒரு ஆணுக்கு வந்து ஏதோ ஒரு லக்னம், அப்ப மேசத்தில் வந்து சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக அவர்களை இணைக்கலாம். ஓ சரிங்க சார். அது பொருத்தமே பார்க்க தேவையில்லை. ஓ ரைட். சரிங்களா? சரிங்க. செவ்வாயும் சுக்கிரனும் ஒரே ராசியில், ஒரே ராசினா ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ராசியில், மேசம் என்றால் மேசத்தில் சுக்கிரன் இருக்க வேண்டும். பெண் மேசத்திலே வந்து பெண்ணுடைய செவ்வாய் இருந்தால் நிச்சயமாக இந்த 10 பொருத்தங்களும் பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. ஏனென்றால் அவர்கள் வந்து ஐயா பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து செவ்வாய் வீட்டுல இருந்ததுன்னா ஆணுக்கு அதே செவ்வாய் வீட்டுல மேச வீட்டுல சுக்கிரன் இருக்கணும். அப்படிதையா? ஆமா ஆமா ஆமா. அவங்களுக்கு எந்த ராசி எந்த லக்கணமா இருந்தாலும் ஓகே. ஆனா செவ்வாய் அங்க இருக்கும், சுக்கிரன் அங்க இருக்கணும். ஓகே. சேர்க்கலாம். விட்டு வருது, அதான் கேட்டேன் நான். ஓகே. எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அது 6 8ஆக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து சேர்த்தால் அந்த கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பார்கள். குரு இருந்து அதே இடத்தில் அதே ராசியில் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக இணைக்கலாம். மேடம் எப்படி செவ்வாய்க்கும் சுக்கிரனுக்கு இணைப்பு? ஒரு பெண் ஜாதகத்தில் இப்ப மேசத்தில் வந்து குரு இருக்கு மேடம். ஒரு பெண் ஜாதகத்தில் மேசத்தில் குரு இருப்பதாக நாம் வைத்துக் கொண்டால், ஆண் ஜாதகத்தில் அதே மேசத்தில் சுக்கிரன் இருந்தாலும் இணைக்கலாம். ஏன்னா நாடிப்படி வந்து நாம குருவுதான் ஜாதகர். இப்ப பாரம்பரியப்படி நாம வந்து பார்த்தோம்னா நாம பெண்ணுக்கு வந்து செவ்வாய் கணவர், கலஸ்திரக்காரகர் ஆணுக்கு வந்து மனைவி வந்து சுக்கிரன். ஆனா நாடிப்படி பிருகுநந்தி நாடிப்படி பார்த்தோமே ஆனால் குரு வந்து ஜாதகர், மனைவி வந்து சுக்கிரன். சோ குரு சுக்கிரன் நினைவு இருந்தால் கண்டிப்பாக நாம் சேர்க்கலாம். அவர்களும் ஒரே ராசியில் இருக்கணும். ஆமாம், ஒரே ராசியில் இருக்கணும் மேடம், ஒரே ராசியில் இருக்கணும். சரிங்களா? ஓகே சார். ஓகே, அடுத்து சார். அப்படி வந்து இருக்கணும். இதெல்லாம் வந்துங்க, இது வந்து நல்ல ஒரு பொருத்தங்கள். இப்போ ரஜ்ஜு பொருத்தம் இல்லை, அல்லது ஏதாவது ஒரு பொருத்தம் இல்லை, அல்லது வந்து மகேந்திர பொருத்தம் இல்லை. இப்போ மகேந்திர பொருத்தம் இல்லைன்னு நாம பாக்குறோம். அப்படின்னா 5ஆம் அதிபதியும் குருவும் நன்றாக இருந்தால் கண்டிப்பாக மகேந்திர பொருத்தம் பார்க்க தேவையில்லை. இப்போ வந்து ஒருத்தர் மேல வந்து ஆண் வந்து பெண் வந்து சனி இருக்காருன்னு வச்சுக்காங்க. ஒரு ராசியில் வந்து சனி பகவான் இருப்பாரு. இப்போ ஒரு ஆண் ஜாதகத்துல அதே ராசியில் நாம ஏற்கனவே சொன்னது போல, இப்போ எப்படி செவ்வாய் மீது சுக்கிரன் ஒரே ராசியில் இருப்பது போல் நாம சேர்த்து சொன்னோம். குரு மீது சுக்கிரன், அதே மேல சனி மீது வந்து சனி இருந்தாலும் சேர்க்கலாம். சரிங்க சார். இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கு. ஒரு பெண் ஜாதகத்தில் 7ஆம் இடத்தில் இப்போ மேச லக்னம் 7ல வந்து துலாத்துல வந்து சனி பகவான் உச்சமா இருக்காருங்க. பெண் ஜாதகத்துல வந்து 7ஆம் இடத்துல வந்து
மேசத்திற்கு 7ஆம் இடம் துலாம், அதுல வந்து சனி பகவான் இருக்காரு. இருக்காரு. அதே ஒரு ஆண் ஜாதகத்தில் அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, ஆணுக்கும் சனி பகவான் வந்து துலாத்தில் இருந்தால் கண்டிப்பாக சேர்க்கலாம். சிறப்பு சிறப்பு ஐயா. ஏன்னா இந்த சனி என்பது பூர்வ ஜென்ம தொடர்பு. ம் ராகு ஆமா. சனி ராகு கேதுக்கள் தான் நம் முன்னோர்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. நம்ம ஜாதகத்துல வந்து சனி ராகு கேதுக்கள் ராகு கேது. ஆமா சார். இவங்க தான் வந்து நம் முன்னோர்கள், நமக்கு முன்னோர்கள், ஜென்ம தொடர்பு. இப்போ சனினா நாம வயசுல மூத்தவங்கன்னு சொல்றோம் ம் இல்லைங்களா? ஆமா ஐயா. ராகுன்னா தாத்தான்னு சொல்றோம், கேதுன்னா பாட்டின்னு தாத்தா சொல்றோம் இல்லைங்களா? பாட்டி. ஆமா தாத்தா பாட்டி நம் முன்னோர்கள் சொல்றோம் இல்லைங்களா? அதனால இந்த தொடர்பு வந்து போன ஜென்மத்தில் யார் கணவனாக இருந்தார்களோ அவர்களே வந்து இந்த ஜென்மத்தில் வந்து கணவனாக வருவதாக ஐதீகம். ஓ, இந்த சனி 7ல் இருந்தால் சனி 7ல் மட்டும் இல்லைங்க மேடம், நான் உதாரணத்துக்கு சொன்னேன். அதான் ஒரே ராசியில ஒரே ராசியில. ஒரே ராசியில் அதான் ஓகே ஓகே ஒரே ராசியில் இருப்பது போல் அமைத்தால் ரொம்ப சிறப்பு. ஓகே ஓகே சரிங்களா? அப்போ ஓகே. இப்போ வந்து செவ்வாய் இருக்காருன்னு வச்சுக்காங்க, செவ்வாயினுடைய தோஷம் தோஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ம் ஆமா சார். செவ்வாய் தோஷம் 2, 4, 7, 8, 12 சொல்லுவோம். ஆமாங்க, செவ்வாய் தோஷம். இந்த செவ்வாய் வந்து 7ல் செவ்வாய் ஆணுக்கு இருந்தாலும் சரி, அல்லது 7ல் செவ்வாய் வந்து பெண்ணுக்கு இருந்தாலும் சரி, ஓகே. ரெண்டுமே சேர்க்க கூடாதுங்க. ஆ பெண்ணுக்கு 7ல் செவ்வாய் இருந்தாலும் சரி, அல்லது ஆணுக்கு 7ல் செவ்வாய் இருந்தாலும் சரி, இருவரையும் இணைக்க கூடாது. நம்ம என்ன சொல்றோம், செவ்வாய் தோஷம் ஒன்னா சேர்த்துனா சிறப்பா இருப்பாங்க, மேட்ச் பண்ணா நல்லா இருக்கும், 7க்கு 7 அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? ஆமா ஆமா ஆனா அதுல வந்து சேர்க்க கூடாது. கூடாது. இருவருக்கும் 7ல் செவ்வாய் இருப்பது போல் நாம் சேர்க்க கூடாது. செவ்வாய்னா என்னங்க மேடம்? மேடம் செவ்வாய் செவ்வாய் கேரக்டர் வீரியம். என்னங்க? அப்புறம் செவ்வாய்ங்கிறது வீரியம், காமம், நெருப்பு, அதிகப்படியான உஷ்ணம் விழுது, கோபம், உஷ்ணம், கோபம், சண்டை. அப்ப ஆமா. 7ல செவ்வாய் 2 பேருக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா அவருக்கு வந்து சண்டை வரும் மேடம். ஓகே ஓகே சார். 7ஆம் இடம் சார்ந்து சண்டை வரும், ம் 7ஆம் இடம் சார்ந்து பிரச்சனை வரும், 7ஆம் இடம் வரும். சார்ந்து ஓகே. கோபம் வரும். ம் அதே போல செவ்வாய் வந்து ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் லக்னத்துக்கு பாதகத்தில் இருப்பது போல இணைக்க கூடாது, 2 பேருக்குமே. இப்போ மேச லக்னம் மேடம், செவ்வாய் வந்து இருவருக்கும் பாதகத்தில் உள்ளது போல் இணைக்க கூடாது. ஓகே சார். அதாவது பாதகாதிபதியே இருக்கக்கூடாது. பாதகாதிபதியா இருக்கக்கூடாது, பாதகத்திலும் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது. ஓகே. அது குறிப்பா பாதகத்தில், அதாவது மேடம் ஒரு கிரகம் வந்து நின்ற இடத்தினுடைய வேலை செய்யும் ஓகே. இல்லைங்களா? ஆமாயா. ஒரு கிரகம் நின்ற இடத்தினுடைய வேலை செய்யும். இப்போ செவ்வாய் எங்க இருக்காரோ அதனுடைய தன்மை வந்து கண்டிப்பாக செய்யும். 7ஆம் இடம் வந்து பாதகம். இப்போ மேச லக்னம், ஒரு பெண் லக்னம் மேச லக்னம் அப்படின்னா பாதகம் வந்து கும்பம். இப்ப கும்பத்தில் வந்து செவ்வாய் இருப்பது போல அதே கும்பத்தில் வந்து இன்னொரு பெண் ஜாதகத்தில் பாதகத்தில், அதாவது இந்த கும்பத்தில் இருப்பது போல நாம் நினைக்கக்கூடும். ஓகே, புரியுதுயா, புரியுது. அதனால ஆமா, அதனால இன்னொன்னு என்னன்னா, இப்ப 7ஆம் செவ்வாய் தோஷம் இப்போ ஒரு பெண்ணுக்கு வந்து இருக்கு, நாம் ஆணுக்கு பார்ப்பதில்லை, பெண்ணுக்கு தான் பார்க்கின்றோம். ஆமா. அப்ப செவ்வாய் வந்து 2, 4, 7, 8, 12 இந்த பாவங்களில் இல்ல ராசிகள் இருந்தால், இந்த இடங்கள் இருந்தால் செவ்வாய் தோஷம்னு சொல்றோம். அதுக்கு 1008 விதி விலக்கல் வந்து அது வந்து இருக்குதுங்க. ஆனா நம்ம யாரையுமே வந்து நாம சொன்னாலும் கேட்க போறது இல்ல. புரோக்கர்ஸ் வந்து அந்த 10 ரூபா புக்கை வாங்கிட்டு இது மாதிரி வந்து செவ்வாய் தோஷம், ராகேது தோஷம் என்று நாட்டுல வந்து பல வகையில வந்து எல்லாம் அந்த திருமணம் நிறைய டிலே ஆகிற காரணமே இது ஒரு காரணம். அதனால நம்ம இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருந்தால்
பாகிஸ்தானம் இல்லைங்களா? அப்ப நம்ம ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, ஒரு பெண் ஜாதகத்தில் 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்தால் பேசுற பேச்சு வந்து கொஞ்சம் கவனமா பேசணும், பேசணும். சற்று அடக்கமாக பேசணும். சரிங்களா? இல்லைங்க. அது கெட்ட வார்த்தைகள் வந்து வல்கரா அந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து பயன்படுத்தக்கூடாது கூடாது. அப்படின்ட்டு நாம் வந்து அட்வைஸ். ஓகேங்களா ஓகேயா, மேடம்? கேக்குதுயா, சொல்லுங்க. 2ஆம் இடம் தானே பேச்சு. ஆமா ஆமா ஆமா, அதான் 2ஆம் இடம் தானே பேச்சு பேச்சு. மேடம். ஆமா சார். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா அந்த வரக்கூடிய பெண்ணுக்கு வந்து நாம ஒரு அட்வைஸ் பண்ணணும். இது மாதிரி வந்து நீங்க பேசாதீங்க அப்படின்ட்டு சொல்லணும். ஓகே சார். அதே போல 4ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருந்ததுன்னா மனசு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நிலையில வந்து இருக்காதுங்க. தாய் வந்து ரொம்ப பேசுவாங்க, தாயை வந்து இவங்க பேசுவாங்க. 2ஆம் இடத்துல 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க தாய் வந்து அதிகமா திட்டுவாங்க. அதே போல இல்லைன்னா மாமியார் வந்து திட்டுவாங்க, மாமியார். சோ இதெல்லாம் வந்து நம்ம தவிர்த்தால் தோஷம் வந்து குறையும். அதனுடைய காரணத்துவம் சார்ந்து 2னா பேச்சு, குடும்பம். 4னா சுகஸ்தானம், தாய் ஸ்தானம், மரியாதையா பேசணும். 7ஆம் இடம்னா கணவன் இடத்தில் வந்து மரியாதையாக நடக்க வேண்டும். 8 என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் அல்லவா? அதுல வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட்மெண்டா இருக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படின்ட்டு வரக்கூடிய ஜாதகத்துல வந்து கிளைண்ட் கிட்ட நாம சொல்லணும். அப்பதான் செவ்வாய் தோஷம் வந்து குறையும். இதுதான் செவ்வாய் தோஷம். செவ்வாய்ங்கிற ரத்தம், வீரியம், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபோர்ஸா இருக்கும். அதை நம்ம குறைக்கிற வழியே நாம ஜோதிடர்களாகிய நாம் வந்து நம்ம சொல்லணும். ஓகேங்களா? 12ஆம் இடங்கிறது என்னன்னா அயன சயன போகம். அதுல சண்டை, சண்டைக்கு பின் சமாதானம். சரிங்களா? அதே மாதிரி சந்தேகம் வரும். மேடம் 12ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையை வந்து 6ஆம் இடத்தை பார்க்கும் செவ்வாய். 6ஆம் இடம் என்பது சந்தேகம். சரிங்களா? அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும், சந்தேகப்படக்கூடாது அப்படின்ட்டு நாம சொல்லணும். ஓகேங்களா மேடம்? சிறப்பு சார், சிறப்பு. அதே மாதிரி ராகு கேதுக்கள். இப்ப ராகு கேதுக்கள் வந்து நாம பல்வேறு தலைப்புல வந்து நாம சொல்றோம். சர்ப்பதோஷங்கள், நாகதோஷம், ராகு கேது தோஷம், என்னென்னமோ தோஷங்கள் வந்து நாம சொல்றோம் ராகு கேதுக்கள் வைத்து, இல்லைங்களா? ஆமா சார். அந்த ராகு கேதுக்களுக்கு வந்துங்க ஒரு ஒரு விதி விலக்குல வந்து இருக்குது, ஒரு விதி விலக்கு. இப்ப ராகு வந்து முழுமையான பலன் வந்து யாரு செய்வாங்க அப்படின்னா, ராகு நின்ற இடத்துல இருந்து செய்யும். ராகு எங்க இருக்கின்றார்களோ, கேதுக்கு எங்க இருக்கின்றாங்களோ, எந்த ராசியில் அமர்கின்றார்களோ அந்த இடத்தினுடைய அந்த தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் ராகு நின்ற இடத்திலிருந்து மேடம், சொல்லுங்க சார், கேக்குது. மேடம் ரூல் எழுதிக்காங்க. சொல்லுங்க சார். இது ராகு கேதுகளுக்கு வந்து விதி விலக்கு. ராகு கேதுகளுக்கு வந்து விதி விலக்கு. இப்ப 2ஆம் லக்னத்திலேயோ 2ஆம் இடத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ அல்லது வந்து 8ஆம் இடத்துல வந்து ராகு கேதுக்கள் இருந்தால் ராகு கேதுக்கள் அந்த 1, 7, 1, 2, 7, 8 இந்த இடங்களைத்தான் நாம் பொருத்தணும் அப்படின்ட்டு நமக்கு சொல்லி கொடுத்த குருமார்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா அது விதி விலக்குல வந்து சொல்லாம போயிட்டாங்க. அதனால விதி விலக்குல வந்து இருக்கின்றது. விதி விலக்கு. ஒரு பெண்ணுடைய ராகு நின்ற இடத்திலிருந்து ஆண் ராகு 1, 2, 3, 4, 5, 9, 10, 11 ஆண் ராகு இருந்தால் சேர்க்கலாம். ஓகே சார். மேடம் உதாரணமா ஒரு
நீங்க ஒரு லக்கணம் சொல்லுங்க மேடம். துலாம் யாரோ லக்னம் சார். ஒருத்தர் லக்கணம் சொல்லுங்க. துலாம் விருச்சிக துலா லக்னம். லக்கணம். துலா லக்கணம் இல்லைங்களா? ஒரு உதாரணம். அப்போ ஓகே சார். பெண்ணுக்கு வந்து துலா லக்கணம், துலா லக்கணத்துல ராகு இருக்குது அப்படின்னு நாம வச்சுக்கலாங்க இல்லைங்களா? ஓகே ஓகே ஓகே. ராகு இருப்பது போல் நாம் நாம் எண்ணுவோம், நினைத்துக் கொள்வோம். அப்ப அதிலிருந்து துலாத்து ஒரு பெண்ணுடைய அதாவது வந்து பெண்ணுக்கு வந்து துலாத்துல வந்து ராகு இருக்கின்றது. இப்ப ஆணுடைய லக்கணம் அதாவது துலாத்துல வந்து ராகு இருக்கலாம். ஆணுக்கு துலாம் ராசியில் ராகு இருக்கலாம். 2ஆம் இடமான விருச்சிகத்தில் வந்து ராகு இருக்கலாம். அதே போல 3ஆம் இடமான தனுசுல வந்து ராகு இருக்கலாம். 4ஆம் இடமான மகரத்தில் வந்து ராகு இருக்கலாம். 5ல வந்து கும்பத்தில் வந்து ராகு இருக்கலாம். அல்லது 9ல் அப்படின்னா மிதுனத்துல வந்து ராகு இருக்கலாம். 9ங்க மிதுனத்தில் வந்து ராகு இருக்கலாம். 10ல் கடகத்தில் ராகு இருக்கலாம். 11 சிம்மத்தில் வந்து ராகு இருக்கலாம். ஓகே சார். என்னுடைய ராகு நின்ற இடத்திலிருந்து ஆண் ராகு 1, 2, 3, 4, 5, 9, 10, 11ல் இருக்கலாம். அப்படின்னா திரிகோணங்கள் அதே போல கேந்திரங்களில் இருப்பது சிறப்பு. அதோட வந்து 2ஆம் இடமும் அதே போல 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் நாம் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும். ஏனென்றால் ராகு கேதுகளுக்கு 3ஆம் பார்வையும் 11ஆம் பார்வையும் இருக்கின்றது. ஓகேங்களா மேடம்? கேந்திரம் 7 வரல சார். இதுல 7 வரக்கூடாது. ஏன்னா 6ல இருந்து 7 வந்து கேது இல்லைங்களா? ஓகே ஓகே. இல்ல இப்ப நீங்க சொன்னீங்களே திரிகோணமும் கேந்திரமும் சொன்னீங்களே அது சொல்றேன். ஓகே எக்ஸெப்ட் 7ஆம். இது 7ஆம் இடத்துல வந்து என்ன ராகு இருந்தால் 7ஆம் இடத்துல வந்து கேது இருக்கு இல்லைங்களா? அதே போல எல்லா லக்னங்களும் எடுத்துக்கொள்ளணும். சரிங்களா? ஆனா இன்னொன்னு என்னன்னா இன்னொரு விதிங்க. இப்ப இந்த இடங்கள் இருந்தாலும் சேர்க்கலாம். 2வது விதி என்ன விதினா, இப்ப ராகு கேதுக்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு ராசியில வந்து இருக்கின்றது. அந்த வீட்டு அதிபதி இப்ப வந்து துலாத்துல வந்து இப்ப ராகு இருக்கின்றது இல்லைங்களா? பெண்ணுக்கு வந்து துலாத்தில் வந்து ராகு. அப்ப துலாத்தினுடைய அதிபதி வந்து சுக்கிரன். ஆணுக்கு ராகு எங்க இருக்குன்னு சேர்த்து சொல்லுங்க பாப்போம். ஏதோ ஒரு இடம் சொல்லுங்க. மகரம் வச்சுக்கலாம் சார். மகரத்துல வந்து ராகு. அப்ப மகரத்துல அதிபதி யாருங்க? சனி பகவான். சோ இந்த பெண்ணுடைய ராகு நின்ற அதிபதியும் ஆணின் ராகு நின்ற அதிபதியும் ஒன்றாக இருப்பது போல் சேர்த்து கொண்டாலும் ராகு கேதுக்கள் தோஷங்கள் வேலை செய்யாதுங்க, அடிபட்டுரும். சரி சரி. இது ஒரு சூட்சமான விதி மேடம். அதே போல கேதுவும் எடுத்துக்கொள்ளணும். கேது நின்ற வீட்டு அதிபதியும் பெண்ணுடைய கேது நின்ற வீட்டு அதிபதியும் ஆணுடைய கேது நின்ற வீட்டு அதிபதியும் 6, 8 இல்லாமல் ஒன்றாக இருந்தால் கண்டிப்பாக சேர்க்கலாம். அப்படி வந்து நாம எதிர்காலத்துல வந்து இதெல்லாம் நாம பார்க்கணும். அதே மாதிரி ராகு கேதுக்கள் வந்து ராகு நின்ற நட்சத்திராதிபதியும் பெண்ணுடைய ராகு நின்ற நட்சத்திராதிபதியும் ஒன்றாக இருந்தாலும் சேர்க்கலாம். ஓகே. இன்னொரு முறை சொல்லுங்க. சரி கேட்கல. ஒரு நட்சத்திரம் இருக்கு. இப்போ வந்து வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேட்கலங்க. அப்ப என்ன ஒரு நட்சத்திரம்? 3வது மேடம் ராகு நின்ற நட்சத்திராதிபதி இருப்பார் இல்லைங்களா? மேடம் சொல்லுங்க. ராகு நின்ற நட்சத்திராதிபதி ஒரு நட்சத்திரம் இருக்கும் இல்லைங்களா? அந்த நட்சத்திரம் வந்து ஒரு சித்திரை நட்சத்திரம்னு வச்சுக்காங்க. அதே போல வந்து பெண்ணுடைய ஆணுடைய நட்சத்திரம் வந்து செவ்வாய். அந்த ராகு நின்ற அந்த செவ்வாயும் அந்த ஆணுடைய ராகு நின்ற நட்சத்திராதிபதியும் ஒன்றாக இருந்தாலும் அல்லது இந்த 1, 5, 9, 3, 11, 4, 2, 3
இடங்களில் இருந்தாலும் கண்டிப்பாக சேர்க்கலாம். சேர்க்கலாம். ஓகேயா, கண்டிப்பாக சேர்க்கலாம். எந்த பிரிவினையும் வராது. ஓகே நாராயணா. சரிங்களா? ஓகேயா, ஓகே. வேற doubt இருந்தா ஏன்னா 8:30 ஆகி போச்சு. ஓகேயா, ஓகே. நன்றி உரைக்கு அப்புறம் கேள்வி பதில் வச்சுக்கலாம்யா. சிறப்பையா. ஓகே மேடம். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, சொல்லுங்க. ஆணுக்கு வந்து 3ஆம் இடம் கிடக்கூடாதுங்க, பெண்ணுக்கு வந்து 9ஆம் இடம் கிடக்கூடாது. ஓகே. ஆணுக்கு மிதுனம் கிடக்கூடாது, பெண்ணுக்கு வந்து தனுசு கிடக்கூடாது. ஆணுக்கு வந்துங்க மிதுனம் கிடக்கூடாது, பெண்ணுக்கு வந்து தனுசு கிடக்கூடாது. ஓகேயா, ஓகே மேடம். நன்றியா, நன்றி. டவுட்டா இருந்தா கேட்டுக்கலாம் கேள்வி பதில் கேட்டுக்கலாம். ஐயா உங்க போன் நம்பர் சொல்லிருங்க அப்படியே. நம்பருங்களா? அப்புறம் இன்னொரு விதி சொல்லிடுறேன். இன்னொரு விதி சொல்லிடுறேன், ஒரு முக்கியமான விதி. இப்ப நம்ம ராசி பார்த்தோம், நவாம்சம் பார்க்கணும் இல்லைங்களா மேடம்? ராசி பார்க்கும்போது நவாம்சம் பார்க்கணும். இப்ப ராசி கட்டத்துல ஒரு பெண்ணுக்கு வந்து நவாம்சம் மட்டும் எடுத்துக்கலாங்க மேடம். இப்ப நவாம்சம் வந்து இப்ப பெண்ணுக்கு வந்து மேச லக்னம் நவாம்ச லக்னமாக இருந்தால், ஆணுக்கு வந்து கன்னி லக்னம் நவாம்சம் லக்னமாக வரக்கூடாது. இப்ப நம்ம ராசி வந்து லக்னம் 6, 8 வரக்கூடாதுன்னு நான் பார்த்தோம் இல்லைங்களா? பார்த்தோம் இல்லைங்களா? லக்னம் வந்து 6, 8 வரக்கூடாது. ராசி கட்டத்தில் பெண்ணுடைய லக்னத்திற்கு ஆணுடைய லக்னம் 6, 8 வரக்கூடாது பார்த்தோம். அதே போல நவாம்ச லக்னத்தில் பெண்ணுடைய லக்னத்திற்கு ஆணுடைய லக்னம் 6, 8 வரக்கூடாது. அப்படி வந்தா நம்ம சேர்த்தக்கூடாது. அதே போல ஒரே திதி வந்து சேர்த்தக்கூடாதுங்க மேடம். ஒரே திதி வந்தா சேர்த்தக்கூடாது. இப்போ ஆணுக்கு வந்து பெண்ணுக்கு வந்து சஷ்டின்னு வருதுன்னு வச்சுக்காங்க, சஷ்டி திதியில பிறந்திருப்பாங்க. ஆண் வந்து சஷ்டி திதியில பிறந்த ஆணை வந்து சேர்த்தக்கூடாதுங்க. அதே மாதிரி தசாவும் அந்த திசா சந்தின்னு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து 1 வருஷம் 9 மாசம், அந்த 1 வருஷம் 9 மாதத்திற்கு முன் தொடங்கக்கூடிய அந்த திசா சந்தியில வந்து இணைக்கக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது. அதே மாதிரி அம்சத்துல வந்து லக்னத்திற்கு, அதாவது அம்ச லக்னத்திற்கு அம்ச ராசியில் நவாம்சத்தில் லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல வந்து அந்த புத்தியோ திசாவோ நடந்தால், குறிப்பா புத்தி நடந்தால் திருமணம் செய்யக்கூடாது. நவாம்சம் லக்னத்திற்கு 3ஆம் இடத்தில் நடப்பு புத்தி நடந்தால் அந்த காலகட்டத்தில் திருமணம் செய்யக்கூடாது. ஓகேங்களா மேடம்? மீதி இன்னொரு நாளைக்கு வந்து மேடம் டைம் கொடுத்தாங்கன்னா இன்னும் விரிவா இன்னும் 1 hour இன்னும் இருக்கக்கூடிய மீதி இருக்கக்கூடிய அந்த சூட்சமங்கள் வந்து கண்டிப்பாக கடமைப்பட்டு. ஓகே மேடம். நன்றி. சிறப்பான உரை ஐயா. அடுத்தது நம்ம தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் இந்த அடுத்த நிகழ்வாக நன்றி உரையை வழங்க எமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் அநேக நமஸ்காரம். மண்ணை தோண்டினால் புதைகள், ஜோதிடத்தை தேடினால் விடுகள். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுகமணி நிகழ்ச்சியில் இன்று 93வது நாள், அதாவது கூட்டினால் 3. மேலும் இன்றைய துதியை 3, அதாவது 3 என்பது குருவை குறிக்கும். இன்று காரைக்கால் அம்மையாரின் குரு பூஜை இன்று. மேலும் 3/4/2026 கூட்டினால் 8 சனி பகவானுடைய நம்பர். எனவே இன்று சனி கர்ம பதிவு பெற்ற சுவாதி நட்சத்திரம். இன்று வெள்ளிக்கிழமை, அதாவது குட் ஃப்ரைடே, ஸ்பெஷல் ஃப்ரைடே. அதனால் டிவி புகழ் ஐயா வருகை. மேலும் இன்று பங்குனி 20 என்பது சுக்கிரனுடைய தசாவரிடம். மேலும் தைத்துளை கரணம், இதுவும் சுக்கிரன் தான் கிரகம். எனவே சுக்கிரன் என்பது
இந்த கூட்டமைப்பு சுக்கிரன் கூட்டமைப்பு. மேலும் இன்று மனவாழ்க்கை பற்றிய உரை. தற்போது சுவாதி அதிபதி ராகு. ராகுவுடைய நம்பர் 4. அதாவது 4 என்பது வேந்தர் டிவி 4 எடுத்துக்கொண்டது. மேலும் ராகு என்பது பிரம்மாண்டம். எனவே இன்றைய வகுப்பு பிரம்மாண்டம். மேலும் அர்சன நாமயோகம். அர்சன நாமயோகம் 14வது நாமயோகம். 14 கூட்டினால் 5. 5 என்பது புதன் என்றால் ஜோதிடம். இன்று ஜோதிடம் பற்றிய உரை. மேலும் திருமண பொருத்தம் சூட்சமம் 14 எடுத்துக்கொண்டது. ஹர்சனத்தில் ஹர்ஷ் என்றால் மகிழ்ச்சி, ஜனம் என்றால் மக்கள். எனவே ஐயா கூறிய திருமண பொருத்தம் டிப்ஸ் இன்று மகிழ்ச்சி அளித்தது. மேலும் மக்களுக்கு மகிழ்ச்சி பெற திருமணம் பொருத்தம் மிக முக்கியம். மேலும் ஹர்சனம் 14வது அதாவது கூட்டுத்தொகை 5. இன்று வருகை 23, மொத்தம் 5 அதுவும். மேலும் பழனிசாமி என்னும் பெயர் 5 எடுத்துக்கொண்டது. 5 என்றால் புதன் என்றால் பச்சை. எனவே ஐயா பச்சை பேனா வைத்துள்ளார்கள். பழனிசாமி என்பது முருக கடவுள். எனவே ஐயா அருகில் பழனி ஆண்டவர் படம் உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி, அதாவது சனி பகவானுடையது. சனி பகவான் என்றாலே தடை தாமதம். எனவே ஜூம் மீட்டிங் தடை தாமதம் ஏற்பட்டது. மேலும் பழனிசாமி ஐயா பழனி பஞ்சாமிர்தம் போல் மிக இனிப்பாக வகுப்பு வாரி வழங்கிய ஐயாவுக்கு கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த குருமார்கள், அனைத்து ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொடுத்த கூட்டமைப்பு தலைவர் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.